வணக்கம் எஸ்டிஎஃப். நேற்று நைட்டு தான் விஜய் ஆண்டனி கான்சர்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தேன். காலையில் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணோடனே பிளாக் பேண்டரோட வீடியோ ஒன்று வந்துச்சு. ஆதிஃப் அப்படின்ற பையனை மதுரை வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா போன் மாரா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்காக அந்த பையனை அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்தோன்னே உடனே அவங்க நம்பர் எடுத்து அவங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் என்ன விவரம் அப்படின்றத விசாரித்து அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பையனுக்கு இப்போ வந்து அந்த ஆப்ரேஷன் போன் மாரா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு 25 லட்ச ரூபா அவங்களுக்கு தேவைப்படுதான். அதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளாக் பேண்டா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். லாஸ்ட் டைம் நம்ம போஸ்ட் பண்ண 2 வீடியோக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய உதவிகள் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த பையனுக்கும் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நம்ம எஸ்டிஎஃப் ஃபேமிலியில் நிறையா ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியும் செய்யுங்க. உங்களால் பண உதவி செய்ய முடியலை அப்படின்னாலும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்கள்ட்ட கேஷ் இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு மனசு இருக்க ஒருத்தருக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்துச்சுன்னா அதுவும் அந்த பையனுக்கு செய்கிற ஒரு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவி ஒரு 100, 50, ஒரு 500 நம்ம செலவு பண்ணுற ஒரு நாள் செலவு பண்ணுற காசு ஒரு பையனை கொடுத்தோம்னா அந்த குழந்தையோட உயிரையே காப்பாற்ற முடியும் நம்மளால். அந்த தகவலை நம்மள்ட்ட கொண்டு வந்த பிளாக் பேண்டா அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் உதவி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி எஸ்டிஎஃப்.